டியர் லாட்டரி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 27/9/2024 1 மணி ஷோக்கான கெஸ்ஸிங் என்ன வரப்போகுது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். அதாவது 417 ஏ போர்டில் 4ஆம் நம்பர், பி போர்டில் 1ஆம் நம்பர், சி போர்டில் 7ஆம் நம்பர் கொடுத்துருக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர், அதாவது 3ஆம் நம்பர் என்ன போர்டுக்கு பார்த்தோம்னா பி போர்டில் 1ஆம் நம்பருக்கு பதிலாக 3ஆம் நம்பர் கொடுத்துருக்குறோம். அதாவது 417 இல்லைன்னா 437 இந்த மாதிரி விளாட்ணும்பா. இதே நீங்கள் பாக்ஸ் நம்பரில் போட்டிங்கன்னு வைங்க, பாக்ஸ் நம்பரில் போட்டிங்கன்னா அதாவது 417, அடுத்து பார்த்தீங்கன்னா 471, அடுத்து பார்த்தீங்கன்னா 741, 714, அடுத்தது 147, 174 இந்த மாதிரி விளாட்ணும்பா. அடுத்தது நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் போட்டிங்கன்னு வைங்க 437, ஓகேவா. அதே நீங்கள் எப்படி போர்டு சேஞ்ச் பண்ணி போடுறீங்கன்னு வைங்க, அதாவது 473, அடுத்து பார்த்தீங்கன்னா 743, 734, அடுத்து பார்த்தீங்கன்னா 347, அடுத்தது 437, 743, 734 இது மாதிரி எப்படி சேஞ்ச் பண்ணி போட்டாலும் ஏகப்பட்ட காம்பினேஷன் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 12 வகையான காம்பினேஷன் வரும் நண்பா. இதே நீங்கள் ஏபிபிசிஏசியில் போடுறேன்னு வைங்க 41 ஏபி போர்டில் 14, அடுத்தது பிசி போர்டில் போட்டிங்கன்னா 1771, அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர், அதாவது பி போர்டு தான் 3ஆம் நம்பர் கொடுத்துருன்னு வைங்க. பி போர்டில் 1ஆம் நம்பர் கொடுத்தோம்னா அதாவது எப்படி கொடுக்குன்னா இதில் பாருங்கள், அதாவது இதில் 4 பி போர்டில் 1ஆம் நம்பர் நம்ம கொடுத்தோம்னா 43 ஏபி போர்டில், அடுத்தது 4334 இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா பிசி போர்டில் 3773 இந்த மாதிரி விளாட்ணும்பா. இதே நீங்கள் சிங்கிள் போர்டு போட்டிங்கன்னு வைங்க, சிங்கிள் போர்டு போட்டிங்கன்னா 4 இதை முயற்சி பண்ணி பாருங்கள் நண்பா. 1 மணி ஷோக்கான கெஸ்ஸிங் இதுதான். ஒரு குறிப்பிட்ட 3 நம்பரை வச்சு எப்படி நம்ம கெஸ்ஸிங் கொடுத்துருக்கோம். அதாவது 1 மணி ஷோ, 6 மணி ஷோ, 8 மணி ஷோ, இது மூணுக்குமே ஒரு குறிப்பிட்ட 3 நம்பர் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா 6 மணி ஷோக்கான நம்முடைய கணிப்படி என்ன நம்பர் விடலான்னு பார்த்தோம்னா 309 ஏ போர்டில் 3ஆம் நம்பர், பி போர்டில் 0, சி போர்டில் 9ஆம் நம்பர். இதே நீங்கள் சி போர்டில் 9ஆம் நம்பர் வச்சு போடுங்க, இல்லைன்னா 8ஆம் நம்பர் வச்சு போடுங்க. இந்த எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் கொடுத்துட்டு அதுக்காக தான். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 309 இல்லைன்னா 308 இந்த மாதிரி வச்சு போடுங்க. இதே நீங்கள் பாக்ஸ் நம்பரில் போட்டிங்கன்னு வைங்க 309, அடுத்து பார்த்தீங்கன்னா 390, அடுத்து பார்த்தீங்கன்னா 039, 093 இந்த மாதிரி வரலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 930, 903, அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் 8ஆம் நம்பர் வச்சுக்கணும் வைங்க 308, அடுத்து பார்த்தீங்கன்னா இதே நீங்கள் அப்படி போர்டு சேஞ்ச் பண்ணி போட்டிங்கன்னா 380, அடுத்து பார்த்தீங்கன்னா 830, 803, அடுத்து பார்த்தீங்கன்னா 083, 038 இந்த மாதிரி வரல பாக்ஸ் நம்பரில். அடுத்தது இது நீங்கள் ஏபிபிசிஏசியில் போடுறீங்கன்னு வைங்க, ஏபி போர்டில் பார்த்தீங்கன்னா 3003, அடுத்து பிசி போர்டில் 0990. அதே நீங்கள் இப்போ சி போர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் 8ஆம் நம்பர் இல்லை 9ஆம் நம்பர் வச்சு போடலாம் சொல்லியிருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா 08 இல்லைன்னா 09, இதில் பார்த்தீங்கன்னா 80 இந்த மாதிரி வரலாம் நண்பா பிசி போர்டில். இது நம்ம கொடுத்த சிங்கிள் போர்டு நம்பர் பார்த்தீங்கன்னா 0 மேக்ஸிமம் வரக்கு வாய்ப்பு இருக்குது. முயற்சி பண்ணி பாருங்கள் நண்பா. இது 6 மணி ஷோக்கான கெஸ்ஸிங். அடுத்து பார்த்தீங்கன்னா 8 மணி ஷோக்கான கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா 512 ஏ போர்டில் 5ஆம் நம்பர், பி போர்டில் 1ஆம் நம்பர், சி போர்டில் 2ஆம் நம்பர். எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 5ஆம் நம்பருக்கு தான் 7ஆம் நம்பர் முயற்சி பண்ணி பாருங்கள். இதை பாருங்கள், இது அதாவது 512 இல்லைன்னா 712 இந்த மாதிரி வரலாம். இதே நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பரில் போடுறீங்கன்னு வைங்க 512, அடுத்தது பார்த்தீங்கன்னா 521, அடுத்து பார்த்தீங்கன்னா 215, 251, அடுத்து 152, 125 இந்த மாதிரி வரலாம். இது எக்ஸ்ட்ரா இப்போ ஏ போர்டில் 5ஆம் நம்பர் போது 7ஆம் நம்பர் வரும்னு பார்த்தீங்கன்னா 712, அடுத்து பார்த்தீங்கன்னா 721, அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்தது 717, 217, 271, அடுத்தது 721, 712, அடுத்து பார்த்தீங்கன்னா இதே நீங்கள் போட்டிங்கன்னா 172, 127 இந்த மாதிரி வரலாம். இதே நீங்கள் ஏபிபிசிஏசியில் போட்டிங்கன்னு வைங்க, ஏபி போர்டில் போட்டிங்கன்னா அதாவது 5115 ஏபி போர்டில், பிசி போர்டில் பார்த்தீங்கன்னா 1227. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் கொடுத்துக்கணும் வைங்க, அதாவது ஏசி போர்டில் 5225. இப்போ பார்த்தீங்கன்னா அதே தான் 6 மணி ஷோவில் 3993 ஏசி போர்டில். அடுத்து பார்த்திங்கன்னா 1 மணி ஷோவில் ஏசி போர்டில் வச்சிங்கன்னா 4774 இது மாதிரி வரலாம். அடுத்து பார்த்திங்கன்னா
இப்போ பார்த்தீங்கன்னா இதில் சி போர்டு போதும் 9 நம்பர் போதும் 8 நம்பர் வரலாம்னு சொல்லியிருந்தோம். அதாவது 3 8 இல்லை 8 3 இந்த மாதிரி வரலாம். இதே 8 மணி ஷோவில் 5 2 இல்லைன்னா 2 5. இதே நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா கொடுத்தோம்னா 7 2 இல்லைன்னா 2 7 இந்த மாதிரி வரலாம். அடுத்தது இதில் இதோட பாக்ஸ் நம்பர் நம்ம சொல்லிட்டோம். அடுத்து சிங்கிள் போர்டு நம்பர் பார்த்தீங்கன்னா 7ஆம் நம்பர் இந்த மாதிரி வரலாம் நண்பா. முயற்சி பண்ணி பாருங்கள் நண்பா. முயற்சி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வின்னிங் அடிக்கிற வாய்ப்பு இருக்குது நண்பா. நன்றி நண்பா. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நண்பா. இனி தொடர்ந்து டிஎல் ஆர்ட் கெஸிங் வரும். விருப்பமுள்ள நண்பர்கள் பார்க்கலாம் நண்பா. நன்றி நண்பா.